சின்ன வயசில் குழந்தைங்கள படித்து என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது நான் ஒரு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், IAS IPS ஆகணும். அதுபோல் வந்து நிறைய பேர் ஆம்பிஷன் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அது படித்து வளரும்போது அவங்களுடைய ஆம்பிஷன் வந்து மாறுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தெளிவான ஐடியா இல்லாமல் இருக்கிறது தான். பேரண்ட்ஸும் இருக்கட்டும் அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு IPS ஆகணும், ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரூட், அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, என்னென்ன படிக்கணும், என்ன குரூப் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு உண்டான காரணம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 10th முடிச்சுட்டு 11th போகும்பொழுது 11th என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டெடிகேட்டடான ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும், IPS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு எய்ம் வச்சுருக்கிறவங்க என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். எந்த குரூப்னாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஃபுல்லாக தெளிவாக கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா ஒரு UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கு 11th இந்த குரூப் தான் எடுக்கணும், அந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் IAS தான் நான் ஆக போகிறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஃபுல் எய்ம் 100% நான் வந்து UPSC எக்ஸாம் தான் கிளியர் பண்ண போகிறேன், IAS தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த 11th எந்த குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் IAS ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எய்ம் வச்சுருக்கீங்க, நான் வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி தனித்தனி வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வந்து என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் IAS பற்றினா ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ 11th என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 11th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த குரூப் சூஸ் பண்ணாலும் அந்த 2 சப்ஜெக்ட் காமன் எல்லாருக்கும், தமிழ் அண்டு இங்கிலீஷ். அதாவது லாங்குவேஜும் இங்கிலீஷும் காமன். லாங்குவேஜ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தமிழாக இருக்கும், அல்லது தெலுங்கு, மலையாளம், உருது அந்த மாதிரியும் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் காமன். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 4 சப்ஜெக்ட் தான் மெயின் சப்ஜெக்ட். 3 மெயின் சப்ஜெக்டை கொண்டு வரதா இருக்காங்க, அதுக்கான ஜிஓ தான் இது. அதை பற்றி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஸோ நம்ம 4 மெயின் சப்ஜெக்ட்டுக்கே வந்துடலாம். இந்த 4 மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குரூப் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2501 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி குரூப்பு, மேக்ஸ் பயாலஜி குரூப்பு. இந்த மேக்ஸ் பயாலஜி எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போகலாம் பயாலஜி வச்சுட்டு, அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் போகலாம். ஓகேவா? ஸோ நான் நல்லா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. IAS ஆஃபீஸர் UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணி UPSC எக்ஸாமில் ஒரு 24 கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக வந்து 24 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. IAS IPS IFS IRS அப்படின்ட்டு ஒரு 24 ஜாப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், UPSC எக்ஸாம் தான் என்னுடைய முழுக்க எய்ம் இருக்குது அப்படின்றவங்க எந்த குரூப்பு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2804 கோட் நம்பர் 2804 ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் வந்து இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு UPSC எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னில், எக்ஸாம் சிலபஸில் மேக்ஸிமம் எதுலேருந்து நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வரலாறு, புவியியல், பொருளாதாரம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து மேக்ஸிமம் வரும். மற்றதெல்லாம் வராதா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஆப்டிடியூடு, பயாலஜி இதெல்லாம் வராதானா? நிச்சயமாக கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த டாப்பிக்கில் இருந்து, இந்த ஹிஸ்ட்ரி குரூப்பில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வருவதற்கான சான்சஸ் மிக மிக அதிகம். அதனால தான் நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி குரூப்பு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து UPSC எக்ஸாம் தான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நான் சொன்ன அந்த குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் சூஸ் பண்ணி படித்து முடிச்சுட்டு நீங்கள் UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா அதற்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவு நிலை எது எடுத்தாலும் நீங்கள்
ஹை மார்க் நல்ல டாப் ரேங்க் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி கூட அதை பற்றி தனியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லை நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போகிறேன்னா அது சூட் ஆகாது. இன்ஜினியரிங் போகிறேன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துகிட்டு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா ஹிஸ்ட்ரி சம்மந்தமான நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் அதுபோல் வந்து கோர்சஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங்கில் ஜாபுக்கு இந்த மாதிரி அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா, மெடிக்கல் லைனில் போகலாமான்னா போக முடியாது. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அதே ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது மத்திய அரசு நடத்தக்கூடியது தான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம். அதில் அது சார்ந்த ஒரு 24 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்ட்டு ஒரு 24 இருக்குது. அதில் டாப் ரேங்கில் இருந்து ஐஏஎஸ்லேருந்து 1 by 1 கொடுத்துட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எழுதலாம். ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 35 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஓபிசினா பிசியும் எம்பிசியும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. டிசபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனை அட்டம்ப்ட் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்ற அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 32 ஏஜ் சொன்னோம் இல்லையா, அந்த 32 ஏஜுக்குள்ளே நீங்கள் 6 முறை, ஓகேங்களா, 6 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க, அதாவது பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 9 முறை உங்களால் வந்து இதை எழுத முடியும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து வரையறை கிடையாது. எத்தனை முறை வேண்டும்னாலும் நீங்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் குவாலிஃபிகேஷன். இந்த இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மொத்தம் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரிலிமினரி, அடுத்து மெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அது குரூப் ஏ குரூப் பின்னு பிரிப்பாங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம், நிறைய இருக்குது. ஓகேங்களா? அது குரூப் ஏ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஜாப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து எக்ஸாம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி அண்டு மெயின், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ. பர்சனல் இன்டர்வியூன்றது உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிமினரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? 2 பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் இருக்குது. ஓகேங்களா? ப்ரிலிமினரி கிளியர் பண்ணணும். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் வந்து மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸில் வந்து ஒரு 7 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே இருக்கிறதுலே இந்தியா லெவலில் நடத்துறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் தான். ஸோ ப்ரிலிமினரியில் வந்து 2 இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இருக்குது. மெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 1, 2, 3, 4னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஹிஸ்ட்ரியில் அந்த குரூப் நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே போல் பேப்பர் 2வில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் யூபிஎஸ்சி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பேப்பர் 1, 2, 3, 4 நிறைய வந்து ஒரு 7 பேப்பர் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணீங்க, 1 by 1 நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து யூபிஎஸ்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரிலையும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்கும். மெயின்லேயும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இருக்கும். ப்ரிலிமினரி வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? 1 mark டைப்பில் இருக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து இன்டர்வியூ. ஓகேங்களா? பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிங்க அப்படின்னா
அதில் டாப் 3த்துலேயுமே சேர்த்து டாப் மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எடுத்த டாப் ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு ஐஏஎஸ் ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அப்படின்ட்டு ஒரு 24 பணியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவேர்னஸோடு படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட எய்மை வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். மொத்தமே இந்த 3 பேட்டர்ன் தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, என்ன குரூப்புக்கு என்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.